சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று இப்போ போட போறேன். விக்னேஸ்வரிக்கு தெரியும், ஜெயஸ்ரீ சிஸ்க்கு தெரியுமா, கார்த்திக் தெரியுமான்னு தெரியல. ஸோ ஏன்னா அவங்க இருந்தாங்க, திடீர்னு போனாங்க, வந்தாங்க இன்னைக்கு ஸ்பேஸ்ல. ஸோ விச்சுமாக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இப்போ நம்ம போடுறோம். இந்த லைவ் நான் கண்டிப்பா வந்து விச்சுமாக்கு ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இல்லையா? தெரியும். ராஜேஸ்வரி சிஸ்டருக்கு தெரியும். ஸோ எங்களுக்கும் தெரியாது. சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து நான் வந்து ஓமான்ல இருந்து பேசுறேன், மஸ்கட்ல இருந்து. சொல்லுங்க சார். நான் வந்து ஆன்லைன்ல வந்தேன். விசித்ரா மேமோட நான் வந்து மேக்கப் அசிஸ்டண்டா வந்து 99 இருந்து 2001 வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்ககிட்ட. அதனால நான் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டு போனேன். ஸோ வெளிநாட்டு வந்து இப்ப 23 வருஷம் ஆகுது நான் வெளிநாட்டு வந்து. என் பேர் வந்து முருகன். அவங்ககிட்ட நான் பேசணுன்றதுக்காக தான் எப்படியோ நான் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல இருந்தேன். அப்பதான் அதோட அட்வர்டைஸ்மென்ட் இந்த மாதிரி நீ இதுல வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ்ல வந்து ஆன்லைன்ல வரான்றது அப்புறம் எனக்கு பார்த்தேன். ஸோ நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி பார்த்துருப்பீங்க சரணாகன்னு சொல்லிட்டு என்னோட டாட்டோட நேம்ல தான் இருக்காது. ஆக்சுவலி சஹானா வேல்னு இருக்கிறதுனால நான் அது வந்து ஒரு ஃபீமேல் ஐடி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட பாப்போட இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிய சான்சஸ் இல்லை. ஏன்னா நாங்க 23 வருஷம் ஆச்சு நான் அவங்ககிட்ட பேசி அவங்கள்ட்ட அந்த லேண்ட்லைன் போன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எந்த ஒரு கான்டாக்ட் இல்லை. நானும் சென்னை பார்ப்பேன், நான் வந்து பாண்டிச்சேரிங்கிறதுனால போகிற எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நானும் ரொம்ப லாங் ஆயிப்போச்சு. சரி ரொம்ப வந்து ஃபீல்டுல இல்லாம தானே அதிகம் படங்கள் பண்ணல. சோ அதனால அவங்க அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க ஃபேமிலி அப்படின்றதுனால அவங்க அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. எங்களுக்குள்ள எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. சோ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும், நேற்று மேம் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஒரு மாதிரி அவங்க வெஸ்டர்ன் நம்பர்னு பேசுறாங்க. நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் நம்ம ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ற போது. சோ நானும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இல்லையா சார்? நான் இப்போ நான் வந்து உங்க ஐடியை நான் நோட் பண்ணிக்கிட்டேன், ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் இதுக்காக இப்ப நான் இதுக்கு மறுபடியும் நான் வந்திருக்கேன்னா நான் வந்து இருக்கிறேன், நான் உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு இன்ஃபார்ம் பண்ணதை நீங்க அவங்க கான்டாக்ட்ல இருக்கீங்க பழகுது. நேற்று கூட பேசிட்டு ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்ப அவங்களும் அவுட்ல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியா வராங்க போறாங்க சரியா லைன் கிடைக்கிறதுனால அப்புறம் இவரும் இல்ல சார். ஆக்சுவலி என்னன்னா அவங்க விச்மாக்கு வந்து சோசியல் மீடியா அவ்வளவா ரொம்ப இது இல்லையா? சோ அவங்க ஐடி வந்து ஒரு 4-5 இயர்ஸா யூஸ் பண்ணாத ஐடிங்கிறதுனால இந்த ஸ்பேஸ்ல ட்விட்டர் ஸ்பேஸும் கொஞ்சம் நிறைய பக்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, இது பண்ண முடியல. பட் நான் வந்து கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட வந்து உங்களை பத்தி சொல்றேன். நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தீங்க. ஓகே, நான் உங்க நேம் சொல்லி சொல்றேன். சோ மேபி கான்டாக்ட் இது பண்ண முடியல. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வாங்கிக்கீங்க. சப்போஸ் அவங்க ஆமா என்னோட அசிஸ்டன்ட் முருகன் சொல்லிட்டு நம்பர் கேட்டாங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்னோட நம்பர் அவங்ககிட்ட கொடுக்கலாம். எனக்கு வந்து நான் இப்ப ஃபாலோ பண்ணிருக்கேன். நீங்க வந்து எனக்கு உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்ப தெரியும்ல சார்? டிஎம் பண்ண தெரியும்ல? இதுல உங்க இதுல தான் எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு இதுல வந்து மெசேஜ் பண்ணணும்னு தெரியும்னா எனக்கு போஸ்ட்ல தான் போய் உட்கார்ந்து மெசேஜ் பண்ணாத டிஎம்ல. இல்ல இப்போ பண்ணுங்களேன். நான் ஃபாலோ பேக் கொடுக்காததுனால பண்ண முடியாம இருக்கு. இப்ப நீங்க பண்ணுங்களேன். இப்போ இல்லன்னா நான் ஒரு ஹாய் அனுப்புறேன் பாருங்க. நீங்க எனக்கு அது ரிப்ளை ஆக்சுவலா நேத்து அவங்களுடைய நான் நிறைய அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம் நானும் வந்தேன் நான். சார் ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, சோ இந்த மாதிரி சொல்லிட்டா நாங்க வந்து கொஞ்சம் உங்களெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி சார் ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஏன்னா இந்த மாதிரி அவங்க நான் வந்தது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு குரூப்பா இருந்தோம், நானும் மேம் அப்புறம் என்னோட ஒரு காஸ்டியூம் இருந்தாரு, ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருந்தாங்க. நாங்க எல்லாரும் குரூப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நிறைய பேட்டில கொடுத்துருக்காங்க. இப்பதான் நான் ஜஸ்டா பார்த்துட்டு வரேன் நான். ஆமா சார், நான் ஒரு நிமிஷம் ஒரு ஹாய் அனுப்பிருக்கேன். நீங்க உங்க நம்பர் அனுப்புங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு ஆட் மாதிரி போட்டு பண்ணது என்னன்னா இந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான்.
ஆனா அது நேத்து கொஞ்சம் சரியா ஒர்க் ஆகல. இன்னொன்னு என்னன்னா வந்து டக்குன்னு தெரியாத ஐடியா நாங்க ஸ்பீக்கர் கொடுக்கவும் முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கண்டிப்பா அந்த மாதிரி உங்க மேல ஸ்பீக்கர்ல இது பண்ணிடலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா இப்ப நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது. Very much. அவங்கள விட எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு பாருங்க. நான் கண்டிப்பா Okay. நீங்க எனக்கு நம்பர் மட்டும் கண்டிப்பா பண்ணிடுங்க. Okay. நான் வந்து இது பண்றேன். அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்றேன். Okay, thank you very much. Okay. Thank you sir. சுனிதா sis, பேசுங்க sis. எனக்கு கிளாப் பண்ற ஒரு ஆப்ஷன் நம்ம ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நல்லபடியா கிளாப் பண்ணிக்கலாம். ஏன் ஊரு போல எனக்கு இப்பதான் தெரியும். இல்ல அதாவது எப்படியோ பாருங்களேன், அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரா இருந்துட்டு அம்மா வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட ட்விட்டரை வந்து நம்ம ட்விட்டர் ஸ்பேஸ் போட போறோம்னு சொல்லி அங்க ப்ரொமோட் பண்ணி அங்க இருந்து எல்லாரும் இங்க வந்து இங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணேன். எனக்கு அவங்க ஃபாலோவரா இருக்கு எப்படி பேசணும்னு தெரியல. சோ அவங்க சினிமா விட்டு ரொம்ப வருஷம் போனதுக்கு அப்புறம் கூட இப்ப எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து ட்விட்டர் வந்து ஸ்பேஸ் வந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல அதான் அவர் ஐடியே வந்து இன்னைக்குதான் கிரியேட் பண்ணாராம். என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இன்னைக்குன்னா நேத்து அந்த இது பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது அந்த நம்மளோட அந்த இது போட்டிருந்தோம்ல, நம்ம வந்து ஸ்பேஸ் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்திருக்கிறார். ஸ்பேஸ் அஜெண்டா வீடியோ பார்த்ததுனால அவர் வந்து ட்விட்டர்ல வந்து பேசணுங்கிறதுக்காக அந்த ஒரு எஃபர்ட். இதுதாங்க ரியல் விக்டரி. நீங்க ஏன் வந்து நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணீங்க? நீங்க ஏன் ஸ்பேஸ் அஜெண்டா வீடியோ ஏங்க அப்படி போட்டதுனால தான் ஒரு அவங்களுக்குலாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் லைஃப்ல சில பேரை வந்து நம்ம அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணவங்கள இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா நம்மளால அவங்க கிட்ட ரீச் அவுட்டே பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஆசையா இருக்கும்ல. நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னா, பிடிக்காதவங்கள நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ரீச் அவுட் பண்ண போறது கிடையாது. பட் அவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இதுனா ஒருத்தருக்கு ரீச் அவுட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க ஏன் பண்ணீங்கன்னு 4 பேர் கேக்குறாங்கன்னா இதுக்குதாங்க நாங்க பண்ணோம். பேச முடியல தாங்க. ஆமா, நான் மத்த யூடியூபர்ஸ்க்கும் மத்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் சொல்றேன், பேசதாங்க முடியல. ஆனாலும் எங்களுக்கு விக்டரி தாங்க. பாத்தீங்கல்ல, இதுக்குதாங்க நாங்க பண்ணோம். அப்படிதான் நாங்க கொண்டாடுவோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உங்க மூளைக்கு எட்டலங்கிறதுக்காக எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ஒரு குரூப்ல வந்து 100+ எத்தனை காலிஷரிஸ்க்கு விக்கிக்கெல்லாம் தெரியும் எத்தனை குரூப் இருக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு குரூப்லயும் வந்து 100க்கு மேல 120 150 அவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க. ஏன் வின் பண்ணலன்னு கேக்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, நியாயமா நடந்திருந்தாதாங்க வின் பண்ண முடியும். நியாயமா நடக்கல, அதனால நாங்க கொண்டாடுறோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிடிச்சவங்கள நாங்க கொண்டாடுறோம். உங்களெல்லாம் வந்து யாருக்காவது நம்ம வந்து நீங்க வாங்க எங்க ஸ்பேஸ்க்கு இன்வைட் பண்ணோமா? இந்த இன்விடேஷன்ல ஒவ்வொரு தடவை இன்வைட் பண்ணும் போதும் டியர் விச்சும்மா ஃபேன்ஸ் அப்படின்னு தெளிவா தானே மென்ஷன் பண்றோம். நீங்க ஏன் வந்தீங்க? அப்ப நீங்க விச்சும்மா ஃபேனா? வந்ததும் வந்துட்டு அதுல ஒரு குறைய வேற கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு பயங்கர சந்தோஷம் இவர் வந்து பேசினதுக்கு அப்புறம். ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா? நான் அதுல ஹாட் போட்டோ போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்ல. எனக்கு பக்கத்துல ஒரு ஹேண்ட் போடுறாரு. ரெஜிஸ்டர் பண்ணாரு. ரெண்டு பேரும் வாவ், நைஸ், தேங்க்ஸ். அதெல்லாம் எஃபெக்ட், இந்த மாதிரி நைஸ் கமெண்ட் வரதுக்கு தான் எல்லாரும் எஃபெக்ட் போடுறாங்க. Have you informed Vichu about அந்த this? நிவேதியை யார் நினைக்கிறீங்க? நம்ம ஸ்ட்ராங் உமன் சிஸ்டர் நினைக்கிறேன். போட்டோ பாருங்க. நிவேதிகா சிஸ்டர் வந்து நம்ம ஸ்ட்ராங் விமன் சிஸ்டர். வரேன், கமெண்ட் ஷோ பண்றேன். எஸ்டி மேலா ஃபீமேலான்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. And what did she say அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, என்கிட்ட வந்து விச்சும்மா நேத்தே சொல்லிட்டாங்க, சண்டே வந்து அவங்களோட பர்சனல் டைம் ஷீ இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் இதெல்லாம் தாண்டியும் அவங்க மார்னிங் என்கிட்ட பேசினாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஈவினிங் வந்து ஷீ இஸ் இன் ஹர் பர்சனல் டைம். இருந்தாலுமே நான் ஒரு கால் பண்ணேன். அவங்க என் காலை கட் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேம்மா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ சண்டே வந்து நம்ம அதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னும் சொல்லலை. பட் கண்டிப்பா நாளைக்கு பேசுவாங்க. நான் நாளைக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ